ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் போனதும் இந்த திருப்பதியோட பயணம், என்னோட அனுபவம், எப்படி போனால் குறைந்த செலவு, ரொம்ப திருப்தியாக சுவாமியை நல்லபடியாக தரிசிச்சுட்டு வரலாம். நான் போனது ஏகாதசிலேயும் ரொம்ப கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்துலேயும் நல்ல திவ்யமாக தரிசிச்சுட்டு வந்தேன் மலையப்ப சுவாமியை. கல்யாண வெங்கடேச பெருமாள் மலையப்ப சுவாமி ஏழுமலையானுக்கு ஓம் நமோ நாராயணா. திருவேங்கடம் திருப்பதி 108 திவ்ய தேசத்தில் 106வது திவ்ய தேசம் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திர பிரதேஷில் இருக்குது. கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு நம்மக்கிட்ட 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ்ஸில் ஏறினவுடனே செக் பாயிண்ட் ஒன்றுத்தில் நிறுத்தி நம்மளை செக் பண்ணிட்டு திரும்ப பஸ்ஸில் ஏற்றி மேல் திருப்பதி கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம். கவர்மெண்ட் பஸ்ஸே ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. கரெக்டாக நம்மளை அந்தந்த பாயிண்டில் நம்மளை பஸ்லேருந்து இறக்கி நம்மளை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பேகேஜ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை அனுப்புகிறாங்க. ஃபுல்லாக மலை கீழ் திருப்பதியிலேருந்து மேலே போகிற வரைக்கும் வெறும் ஹேர்பின் பென்ஸ் தான். எல்லா இடமும் ஃபுல்லாக இயற்கை, ஒரே செடி கொடி மலை. மேலே போக போக நமக்கு வெயில் கீழே அவ்வளோ இருந்தால் கூட மலை மேலே ஏற ஏற நமக்கு சில்னஸ் நல்லா தெரியுது. நிறைய பஸ் போயிட்டே இருக்குது. மேல் திருப்பதிக்கு பஸ்ஸஸ் போயிட்டே இருக்குது. இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோயில் இந்த கோயில் மட்டும்தான். முடிக்காணிக்க மூலியமாகவே பல கோடி சம்பாதிக்கிற கோயில். கோயிலில் நிறைய இடத்துல நமக்கு அங்கங்கே பலகை வச்சுருக்காங்க. எப்படி வழி போகணும், இந்த சைட் போனால் எங்கே போகலாம், அந்த சைட் போனால் எங்கே போகலாம், எங்கே ரெசார்ட் இருக்குது, எங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, நிறைய கைடன்ஸ்க்கு அங்கங்கே அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்கணும். எதுவுமே தெரியாமல் திருப்பதிக்கு வந்தாலும் எந்த விஷயமும் திருப்பதி பற்றி தெரியவே தெரியாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன், எதுவுமே திருப்பதி பற்றி தெரியாது, திருப்பதிக்கு போகிறோன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க கூட திருப்பதிக்கு வரலாம். திருப்பதிக்கு அங்கங்கே நம்ம கேட்டே திருப்பதி போயிடலாம். எப்படி போனாலும் நம்ம திருப்பதியில் பெருமாளை தரிசிச்சிடலாங்க. கேட்கணும் எல்லாரையும், எப்படி போனால் இந்த இடம் வருமா, ஃப்ரீ தர்ஷன். நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தாங்க போனோம். நாங்கள் ஏன்னா முன்னாடி பிளான் கிடையாது, எனக்கு பிளான் இல்லாமல் திடீர்னு நாங்கள் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உடனே கிளம்புனது தான். ஒரு பிளானும் கிடையாது. பிளான் இருந்திருந்தால் ஒரு 300 ரூபா டிக்கெட் கூட நாங்கள் புக் பண்ணியிருப்போம். எந்த பிளானும் இல்லாதனால ஃப்ரீ தர்ஷன் தான் போனோம். நிறைய பேர் சொன்னாங்க ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க, கீழ் திருப்பதி போய் டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல் திருப்பதி போங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பஸ் ஏறின உடனே எங்களுக்கு கிடச்ச பஸ்ஸும் மேல் திருப்பதி போகிற பஸ்ஸாகவே கிடச்சிட்டு, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாகவே மேல் திருப்பதி போயிட்டோம். மேல் திருப்பதி போயிட்டதுக்கப்புறம் அங்கே இறங்கின உடனே அங்கங்கே அன்னப்பிரசாதம் நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம ப்ராப்பராக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம செலவை ரொம்ப குறைக்கணும், நம்ம ஜாஸ்தி செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அழகாக போயிட்டு வரலாங்க. அங்கங்கே ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு. நம்ம போய் ஃப்ரீயாக சாப்பாடு அன்னப்பிரசாதம் கொடுக்குறாங்களே அங்கே போய் வாங்கி சாப்பிட்றோன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய டிவோட்டிஸ் அங்கே தான் சாப்பிட்றாங்க. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன மாதிரி இருக்குமோ அதே போல் தாங்க அங்கே இருக்குது. நமக்கு அங்கே போய் என்ன கிடைச்சாலும் அது பெருமாள் கொடுத்ததாக தான் நம்ம நினைக்கணும். நம்ம பெருமாள் நம்மளை கூப்பிட்றார், நம்ம போகிறோம், அவ்வளோதான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர நம்ம அங்கே போய் எந்த ஒரு கம்ஃபர்ட்டையும் எதிர்பார்க்காம இருந்தால் திருப்பதி போயிட்டு வர்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். நாங்கள் மனசில் எந்த ஒரு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போனோம். மேல் திருப்பதி போய் இறங்கின கையோடவே சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான ஜனங்கள் வராங்களேங்க. அந்த ரெஸ்ட் ரூம் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக நமக்கு இந்த மாதிரி டாய்லெட்ஸ் நீட்டாக இருக்கணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்கணும், நம்ம எப்படி போகிறோமோ அந்த இடத்துல நல்லபடியாக போயிட்டு வரணும். இதுதான் நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்குறது. நாங்கள் ரூம்ஸ் எதுவும் போடலை. நாங்கள் போனதே ஃப்ரீ தர்ஷன் க்யூ எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு தான் போனோம். ஃப்ரீ தர்ஷன் க்யூக்குள்ளே போயிட்டோங்க. அந்த க்யூவில் போகும்போது ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருந்துச்சு. ரொம்ப தூரம் நடந்தோம். ஏன்னா மனசில் பெருமாளை பார்க்கணும், பெருமாளை
திவ்யமாக தரிசிக்கணும். இதை தவிர வேறு எந்த ஒரு மனசில் கிடையாது. பேச்சே ரொம்ப அதிகம் கிடையாது. அவங்கக்கிட்ட கேட்குறது, இவங்கக்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி எந்த பேச்சும் இல்லை. கோவிந்தா கோவிந்தா பெருமாளே, இதை மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். போகும்போது யார் நம்மக்கிட்ட வந்து என்ன கேட்டாலும் நமக்கு அதை பற்றின விஷயம் தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி யார்கிட்டையும் ரொம்ப பேச்சு வச்சுக்கல. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் கியூக்குள்ளே போனாலே அடுத்தடுத்து அங்கங்கேயே நமக்கு வந்து எப்படி போனால் கைடன்ஸ் இருக்குது. இப்படி போனால் இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற கைடன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃப்ரீ தர்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு செருப்புக்கும் நம்மளோட லக்கேஜுக்கான அங்கங்கே லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லாக்கர்ஸே கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். செருப்பு நிறைய பேர் ஃப்ரீ தர்ஷனுக்குள்ளே போகிறவங்க அங்கேயே போட்டுட்றாங்க. ஃப்ரீ தர்ஷன் உள்ளே போகும்போதே நமக்கு டிஜிட்டல் போர்டில் 18 ஹவர்ஸ்ன்னு போட்டுருந்தாங்க. ஆனாலும் எனக்கு மனசில் இருந்துச்சு, நமக்கு 18 ஹவர்ஸ் ஆகாது, பெருமாள் எப்படி இருந்தாலும் நமக்கு முன்னாடியே நமக்கு வந்து காட்சி கொடுத்து நம்மளை நல்லபடியாக அமுச்சு வச்சுருவார். ஏன்னா நாங்கள் வந்து எந்த பிளானுமே இல்லாமல் அவர் கூப்பிட்டு போன மாதிரி தான் நாங்கள் போனோம். நீங்கள் கீழ்த்திருப்பதியில் வந்து டோக்கன் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் போடணும். நாங்கள் கீழ்த்திருப்பதிக்கு இறங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக மேல் திருப்பதி போனதுனால நாங்கள் வந்து அங்கே ஃப்ரீ தர்ஷனுக்குள்ளே போனால் அங்கேயும் வந்து நமக்கு ஃப்ரீ தர்ஷனுக்கு டோக்கன் போடுறாங்க. ஃப்ரீ தர்ஷன் பார்க்குறவங்களுக்கு ஒரு லட்டு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அங்கே ஃப்ரீ தர்ஷனுக்கு டோக்கன் போட்ட கையோடவே பக்கத்துலேயே நமக்கு வந்து லக்கேஜுக்கும் மொபைலுக்கும் வந்து டோக்கன் போடுறாங்க. நாங்கள் லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு போகலங்க. நாங்கள் வெறும் ஹேண்ட்பேக் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போனேன். வாட்டர் பாட்டில், ஹேண்ட்பேக்கு. அதனால் ஃபோனுக்கு மட்டும்தான் நான் போட்டேன் டோக்கன். உடனேவே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு யார் கூடயும் காண்டாக்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வெறுமனே நம்ம அந்த க்யூவில் போகணும். அங்கங்கே நின்று நம்மளை வந்து போய் அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறாங்க. ஏற்கனவே டைம் ஸ்லாட் போட்டு கொடுத்ததுனால நம்ம வந்து மைண்ட் அளவில் ப்ரிப்பேர் ஆயிடணும். நம்ம இப்படி தான் போக போகிறோம், சுவாமியை இப்படி தான் பார்க்க போகிறோம், சுவாமி நமக்கு தரிசனம் கிடைச்சா போதுன்ட்டு. அங்கே உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது நமக்கு வந்து அன்றைக்கி வந்து ஏகாதசி சேவை இருக்குன்ட்டு. ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், ஏகாதசி அன்றைக்கி நம்மளை பெருமாளை பார்க்க விட்டுறணும், பெருமாள் நமக்கு காட்சி கொடுத்துடணுன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு அது சொல்ல முடியல. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நீங்கள் பெருமாள் நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த திருப்தி கிடைக்குங்க. லெவல் வேறு வேறு மாறும். ஒவ்வொருத்தங்களோட பக்தியை பொறுத்து அவங்களுக்கு கிடைச்ச திருப்திங்க. அந்த கூண்டுக்குள்ளேயே சில பேர் சீக்கிரம் விட்டுறணும், நாங்கள் சீக்கிரம் விட்டால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறோம், நாங்கள் இப்படி போகணும், நாங்கள் அடுத்து இது பிளான் பண்ணியிருக்கோம்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் மனசில் நினச்சது, கடவுளே நீ நல்லபடியாக எங்களுக்கு தரிசனம் கொடு, உன்னை நான் பார்க்கணும், எனக்கு திருப்தியாக இருக்கணும், அதை மட்டும்தான் நினச்சேன். நீ தான் என்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்ட, நீயே எனக்கு நல்லபடியாக தரிசனம் கொடுத்து நல்லபடியாக என்னை அனுப்பி வை, அது மட்டும்தான் நினச்சேன். கடவுளை பார்க்கணுன்றது மட்டும்தான் எனக்கு இருந்ததே தவிர மற்றபடி என் மைண்டில் எதுவுமே கிடையாதுங்க. மனசார முழு பக்தியோடு நான் சுவாமியை நினச்சேன். அது மட்டும்தான் நான் சொல்கிறேன். திருப்பதிக்கு போகணுன்னா நம்ம நினச்சா திருப்பதிக்கு போக முடியாது. கடவுள் கூப்பிட்டா மட்டும்தான் திருப்பதிக்கு போக முடியும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். கடவுளை நோக்கி நம்ம 2 அடி எடுத்து வச்சோன்னா கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இதெல்லாம் கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிற ஹேர்பின் பென்ஸு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ வெயிலுங்க. நாங்கள் பகலில் போனோம். சரியான வெயில். இது கவர்மெண்ட் பஸ்ஸு தான். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நாங்கள் போனோம். சரியான வெயில். ஆனால் நல்ல சில்லுன்னு இருந்தது. மேலே ஏற ஏற இன்னும் சில்னஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே வந்து வைல்ட் லைஃப் ஜாஸ்தி இருக்குது. ரோடை க்ராஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்து போங்கன்ற மாதிரி அங்கங்கே அறிவிப்பலகை வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல கார்டனோட பேர் இருக்குது. நாங்கள் போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த மலையெல்லாம் அங்கேருந்து பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது அப்பா எவ்வளோ டெப்த்து தெரியுமா? மேலேருந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. திருப்பதி பெருமாளை நிறைய காசு கிடைக்கணும், பெரும் செல்வம் கிடைக்கணும், இனி நமக்கு பிறவா நிலை அடையணும், அதற்காக தான் வந்து வேண்டிக்கிறாங்க. பெருமாளை பார்த்தோன்னா ஒரு செகண்டு தாங்க, உடனே ஜரிகண்டின்னு நம்மளை அனுப்பிடுறாங்க. அதனால் உள்ளே நுழைஞ்ச உடனேயே பெருமாளை அவ்வளோ தூரம் போய் நம்ம நடந்து பார்க்குறோம்ல, அந்த நேரம் வரைக்கும் மனசில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அப்படியே பெருமாள் கிட்ட போங்க. பெருமாள் கிட்ட போகும்போது அப்படியே நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. அன்றைக்கி ஏகாதசி சேவைன்றதுனால நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம்
நமக்கு வந்து அந்த கதவு வைகுண்ட கதவு இடத்தாண்ட நிறைய பேர் கீழே விழுந்து கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விமான சேவையில் வெங்கடேச பெருமாள் வச்சுருக்காங்க. அந்த இடத்த ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய நேரம் அந்த இடம் பார்த்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நமக்கு அந்த இடத்துலையே நமக்கு வாய்ப்பு கிடைச்சது பெருமாளை பார்க்கறதுக்கு. பெருமாள் ஆனந்த விமானத்தோட கீழே நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி நமக்கு காட்சி தராரு. திருப்பதி வெங்கடாச்சலபதினாலே நிறைய பேருக்கு பணக்கார கடவுள்னு தான் சொல்லும். ஆனால் உண்மையிலேயே வெங்கடாச்சலபதி கடங்காரர்னு தான் அவரோட வரலாறில் இருக்குது. அவர் இன்னுமே உபயரங்கிட்ட வாங்கின கடனை அடைச்சிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. கோடி கோடியாக கொண்டு வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் வந்து கொட்டுன்னு கொட்டுறாங்க. ஆனால் அதை நிறைய மக்களோட பணிக்கு செய்கிறாங்க. இன்னுமே போன வாட்டி போயிட்டு வந்ததுக்கும் இந்த வாட்டி போயிட்டு வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கோயிலில். இன்னும் மக்களுக்கு எவ்வளோ நிறைய கொடுக்க முடியுமோ அவ்வளோ வசதிகளையும் நிறைய கொடுக்க தான் செய்கிறாங்க. லட்டு சைஸை தாங்க சின்னது பண்ணிட்டாங்க. திருப்பதி கோயிலோட விமானத்து கீழ்ப்பகுதியில் வரதராஜ சுவாமி சந்நிதி இருக்குது. சங்கு சக்கரத்தோட அபயஸ்த நிலையில் நமக்கு காட்சி தராது. இவரை வணங்கினா மிகப்பெரிய அளவு செல்வம் கிடைக்கும். முதல் பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் யோக நரசிம்மர் சந்நிதி இருக்குது. இவரை கிரிஜா நரசிம்ம சுவாமின்னு சொல்கிறோம். சனிக்கிழமையில் இவருக்கு திருமஞ்சனம் நடத்தப்படுது. கோயில் விமானத்தை அப்படின்னு நம்ம சுற்றி வரும்போது சங்கீர்த்தன பண்டார அறைக்கு வடக்கே ராமானுஜர் சந்நிதி இருக்குது. இந்த சந்நிதியை பாஷ்யக்காரர் சந்நிதின்னு சொல்கிறாங்க. ராமானுஜர் திருமலைக்கு வந்த பொழுது பல தோட்டம், அதாவது நந்தவனங்களை அமைச்சார். பெருமாளுக்கு தினமுமே புத்தம் புது மலர்களை கொண்டு நம்ம பூஜிக்கணுன்ட்டு அவர் பல நந்தவனம் அமைச்சிருக்காரு. பல வழிபாடுகள் ஏற்படுத்தியவரும் இவர் தான். 13ஆம் நூற்றாண்டில் இவரது சன்னதி அமைக்கப்பட்டது. இவரது சன்னதி நுழைவாயிலில் பாண்டியர்களின் சின்னமான மீன்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். தொழில் வருமானம் மட்டும் இல்லாமல் இங்கே நன்கொடை மட்டுமே பல கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கிது. இங்கே வந்து வீட்டில் எல்லாரும் வந்து திருப்பதிக்கு போகணுன்னு பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு வந்து உண்டியலில் போடுவாங்க. அது அல்லாமையும் கோயிலுக்கு நிறைய நன்கொடை வழங்குறாங்க. திருப்பதி பெருமாளை நிறைய பேர் வந்து தொழிலில் பார்ட்னராக சேர்த்துப்பாங்க. அதனால் வரக்கூடிய லாபத்தில் வந்து பெருமாளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி தானே அவங்கள வந்து பங்குதாரராக சேர்த்துக்கிறாங்க. அதனால் அந்த பணத்தை கொண்டு வந்து திருப்பதி பெருமாள் கோயிலில் கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. திருப்பதிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 300 ருபீஸ் டிக்கெட்டில் வரணும்னு நினச்சாலும் சரி, இல்லை ஃப்ரீ தர்ஷனில் வரணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து கம்ஃபர்ட்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து ரூம்ஸ் நிறைய ரேஞ்சஸ் நிறைய கம்மி ரூபாலேருந்து ஜாஸ்தி ரூபா வரைக்கும் நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதில் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு எது ஓகேவோ அந்த மாதிரி ரூம்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ரூம்ஸ்லேயே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் லக்கேஜ் ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் ரூம்ஸ்லேயே வச்சுட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் 300 ருபீஸ் டிக்கெட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஃப்ரீ தர்ஷனுக்கு வரவங்க ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோங்க, இப்போ எங்களை மாதிரி வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்புறோங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக சுவாமியை பார்த்துட்டு நாங்கள் வந்துட போகிறோங்க, வேறுபடி நாங்கள் போய் அங்கே எங்கேயுமே ரூமெல்லாம் எடுக்க போகிறதில்லன்னு மனசில் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லக்கேஜே உங்களுக்கு தேவை கிடையாது. லக்கேஜே எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு ஹேண்ட்பேக்கில் என்ன வச்சுக்க முடியுமோ அது வச்சுக்கோங்க. ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. 2வது வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. பைசா வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேயே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய எல்லாமே கிடைக்கிது. ஃப்ரீ பிரசாதம் கிடைக்கிது. இல்லை நாங்கள் எங்களுக்கு வந்து பைசா கொடுத்து சாப்பிடணும், எங்களுக்கு இதை விட நல்லதாக தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. மொபைல்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா, மொபைலையும் லக்கேஜையும் எடுத்துகிட்டு வராமல் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கேயுமே போய் கவுண்டர்ஸில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. டிக்கெட் வாங்கினா உடனே லைனில் போயிடலாம். போய் சுவாமி தர்ஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துடலாம். செருப்பு போட்டு வந்தீங்கன்னா செருப்புக்கு டோக்கன் போட்டு நீங்கள் போயிட்டு செருப்பு மட்டும் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாங்க. இல்லைனா நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்க்கு ஒரு டோக்கன் ஒரு கவுண்டரில் நிற்கணும், அதுக்கப்புறம் லக்கேஜுக்கு ஒரு கவுண்டரில் நிற்கணும், அப்புறம் செருப்புக்கு டோக்கன் போட்டிருந்தீங்கன்னா அங்கே ஒரு கவுண்டரில் நிற்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அவங்களோட லக்கேஜ்லேயே வந்து செருப்பையும் கவரில் போட்டு பேக்கில் வச்சு லக்கேஜில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியலங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை. நாங்கள் வந்து செருப்புக்கு டோக்கன் போட்டிருந்தோம். அதனால் அங்கே போய் டோக்கனில் செருப்பை ரிசீவ் பண்ணோம். அதே போல் போய் மொபைலுக்கு டோக்கன் போட்டிருந்தோம். அதனால் மொபைலையும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த 2 கவுண்டர்லேயும் நிற்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க.
ரொம்ப கூட்டம். நமக்கு வந்து இடிச்சுக்கிட்டு நின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் திருப்பதிக்கு போனால் இடி வாங்காமல் வரவே முடியாது. அது நீங்கள் 300 போனாலும் உங்களுக்கு இடி கன்ஃபார்ம். அதே போல் ஃப்ரீ தர்ஷனில் போனாலும் நமக்கு இடி கன்ஃபார்ம் தாங்க. என்ன சொன்னாலும் நம்மளை இடிக்காமல், நம்ம சொன்னாலும் அதை அவங்களால செய்ய முடியல. ஏன்னா கூட்டம் அவ்வளோதான் இருக்குது. நம்மளை நம்ம பார்த்துக்கணும், நம்ம கூட வரவங்கள நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். சுவாமியை நல்லபடியாக தரிசிக்கணும். அதுதான். டைவர்ட் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை ஒரு நொடி செகண்டில், நொடி பொழுதில் நம்மளை டைவர்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இப்படியா அப்படியான்ற எதுவுமே வச்சுக்கூடாது. நிறைய பேச்சே யார்கிட்டையும் கொடுக்கவே கூடாது. நிறைய பேச்சை கொடுக்க நம்மளே டைவர்ட் பண்ணுறதுக்கு நம்மளே வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான். அதனால் திருப்பதியில் போய் ஜாஸ்தி யார்கிட்டையும் ரொம்ப பேசுவேன். நான் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயம் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பேசுங்க. அதுக்கான விஷயங்களை வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி கோவிந்தா கோவிந்தா, பெருமாளே பெருமாளே இதை மட்டுமே நினைங்க. பெருமாள் பார்க்கும்போது புல்லரிச்சு தான் போச்சு. சொல்ல வார்த்தை இல்லை. கடவுளோட கருணைக்கு ஒரு அளவில்லை. மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்றது அங்கே போய் பெருமாள் அந்த நொடி பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு அவங்களுக்கு புரியும். இந்த ஒரு நொடிக்காக, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது நமக்கு புரியுங்க. கேட்டால் கொடுப்பவர். மனசில் என்ன தேவை இருக்கோ அதை அத்தனையும் கொடுப்பாரு. என் மனசில் இருந்த குறைகளை எல்லாத்தையும் நான் பெருமாள் கிட்ட சொன்னேன். பெருமாள் எனக்கு நல்ல வழி காட்டுவார். நல்லபடியாக நான் தரிசித்தேன். தரிசித்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் திருப்பதி போகணுன்னு நினைக்க பெருமாள் கூப்பிடுவாருங்க. எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கூப்பிடுவார். ஒவ்வொரு வாட்டி நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் நமக்கு ஏற்றம் தாங்க. திருப்பதி போக போக நமக்கு முன்னேற்றம் தான். நிறைய பேர்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நான் கோயிலுக்கு போன வாட்டி வரும்போது இப்படி இருந்துச்சு, எந்த வாட்டி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி போயிட்டு வந்தப்போ அதே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம அடுத்த வாட்டி போக முடியாதுங்க. கோயிலில் ஒவ்வொரு வாட்டியும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் அதிகாலை 3 மணிக்கே திறக்கப்பட்டு 3:30 வரை சுப்ரபாத தரிசனம் இருக்கும். காலையில் சுவாமி எழுப்புவதற்கு 2 அர்ச்சகர்கள், 2 ஊழியர்கள் காலையில் சுவாமியை எழுப்பிட்டு தீப்பந்தம் பிடிக்கிறதுக்கு ஒருவர், வீணை வாசிக்க ஒருவர்னு 6 பேர் சந்நிதி முன்னால் வந்து தங்கவாசலுக்கு வந்து சேருவாங்க. முதல்ல துவாரபாலகருக்கு நமஸ்காரம் செய்வாங்க. பின்னர் அர்ச்சகர் ஒருவர் ஊழியரிடம் சாவியை வாங்கி சந்நிதியை கொடுப்பார். பின்னர் சுவாமியை வணங்கி விட்டு சந்நிதி கதவை சாத்தி விட்டு உள்ளே செல்வார். அந்த நேரத்தில் கௌசல்யா, சுப்ரபாத ராமு அந்த சுப்ரபாதம் பாடுவாங்கங்க. இதெல்லாம் பார்க்கணுன்னா, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நம்ம அதிகாலை தரிசனம் பார்க்கணும். கடவுளை நோக்கி போய்கிட்டே இருங்க. நம்ம இந்த பிறவியில் நம்ம கண் கொண்டு என்ன பார்க்குறோமோ, என்ன போய் தரிசிக்கிறோமோ, கடவுளை நினைக்கிறோமோ, உளமாற மனசார வேண்டுறோமோ, அதுதாங்க இந்த பிறவியில் நம்ம கொண்டு போகிற திவ்யதேசம் பார்க்குறேன். பார்த்துட்ருக்கேன், இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். போன கோயிலுக்கே தான் திரும்ப போயிட்டு வந்தாலும் எனக்கு ஒரு திருப்தி. திரும்ப பார்க்குறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு. இந்த பிறவி எடுத்ததுக்கு கடவுளை நினச்சி வழிபடணும். ரொம்ப பொறுமை வேணும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பொறுமை இருந்தால் கண்டிப்பாக அடைஞ்சிடலாம். இது நம்மளோட இலக்கு. இந்த இலக்கை நம்ம அடையணும். அதுக்கான நிறைய தடைகள் வரும். அதுக்காக பொறுமையாக செயல்படணும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ, நம்மக்கிட்ட பொறுமையாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாதுங்க. எப்பயுமே நம்மளை எரிச்சப்படுத்துகிறவங்களும், நம்ம நினைக்கிறது ஒன்று ஆனால் அவங்க செய்கிறது ஒன்று, நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இவங்க ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறோம் தெரியுமா. அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட கூட நம்ம பொறுமையாக இருக்க நமக்கு நல்லது தாங்க நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வாழ்க்கையில் பொறுமையும் நம்பிக்கையும் கடைபிடிங்க. நம்பிக்கை பெரிய ஆயுதம். பொறுமை அதை விட எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொண்டு சேர்க்குறவங்க. நிச்சயம் பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் வெல்லவே முடியாதுன்னு நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் வென்று காட்ட முடியும். இதெல்லாம் சத்தியமான உண்மை. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் பொறுமையாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். பொறுமையாக இருந்தோன்னா நடத்தியே காட்ட முடியாத விஷயன்றதை கூட கடவுளோட அருளால் நமக்கு கண்டிப்பாக நினச்சி கிடைக்கும். இது வரைக்கும் நான் கோயிலுக்கு போய்
பூட்டி இருந்த கோயில் திறந்து தான் இருந்திருக்கு. நாங்கள் போய் போகும்போது என்னடா அது இவ்வளோ தூரம் வந்திருக்கோமே, நமக்கு தரிசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ, டைம் ஆகிடுச்சே பூட்டிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சி நான் பல கோயில் போயிருக்கேன். ஆனால் பூட்டி இருந்த கோயில்கள் அத்தனையும் எனக்கு திறந்து எனக்கு தரிசனம் கிடைச்சது தாங்க. ஒரு கோயில் கூட எனக்கு அடைச்சிட்டாங்களே அந்த மாதிரி ஃபீலிங்கே இருந்தது இல்லைங்க. எல்லாமே கடவுளோட கிருபை தான். நம்ம மனசார நினைக்கணும், நம்ம கூட இருக்க சக மனிதர்களை நம்ம நல்லபடியாக ட்ரீட் பண்ணணும். நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டோம்னா, பரிவாக பேசி அன்பாக நடந்துக்கிட்டோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ எளிமையான வாழ்க்கையை கடைபிடிங்க. எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க நமக்கு எல்லாமே நன்மையாகவே நினைக்குங்க. நமக்கு இன்றைக்கி இதான் கிடைச்சிதா, அதில் திருப்தி அடையணும், நாளைக்கு இதை விட நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்குங்க. எந்த அளவுக்கு மனசை பக்குவப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பக்குவம் அடையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும். நேற்றைய நாள் மோசமாக இருக்கலாம், இன்றைய நாள் அதை விடவும் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் நிச்சயம் பிரகாசிக்கும்னு நம்பிக்கையோடு போகணும். இதுதாங்க அந்த க்யூவில் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுத்துட்டு நமக்கு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. முன்ன திருப்பதியில் உங்களால் முடிஞ்ச பைசாவை கொடுங்கலாம் யாரும் கேட்டு நான் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ ஃப்ரீ தர்ஷன் கொடுக்குற அந்த இடத்துல லக்கேஜ் எல்லாம் வாங்குகிற இடத்துல ரொம்ப மெதுவாக அந்த லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, டோக்கன் போடுறாங்கல்ல, அவங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் முடிஞ்சால் கொடுக்கலாம், முடியாட்டி நம்ம பாட்டு சைலண்ட்டாக வந்துடலாம். நம்மளை அவங்க கட்டாயப்படுத்தலை. அதே மாதிரி ஃபோன் ரிசீவ் பண்ணுற இடத்துலையும் பைசா கேட்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ தான், கோயிலில் எந்த பணமும் கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் அந்த கவுண்டர்ஸில் நிற்கிறவங்க உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, பைசா ஏதாவது கொடுத்துட்டு போங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, பைசாவை கொடுத்துட்டு போங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் சண்டை போட வேணாம். ஏன்னா யாருமே நம்மளை கம்பல் பண்ணலைங்க. இந்த ஒரு நொடி ஒரு நிமிஷம் தெய்வத்தை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோத்தையும் கடந்து வரணும். அதே போல் தாங்க வாழ்க்கையும் பல இன்னல்களையும் கஷ்டத்தையும் கடந்து வந்தால் தாங்க நம்ம எந்த இலக்கை நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடைய முடியும். ஓம் நமோ நாராயணா. எனக்கு நல்ல தர்ஷன் கிடைச்சது, நான் ரொம்ப திருப்தியாக வந்தேன். என்னோடதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீ தர்ஷன்லேயே போனாலும் 18 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ நேரம் பண்ணலைங்க, முன்னாடியே நமக்கு திறந்து விட்டுடுறாங்க. உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியும்னா டிடிடிசி அந்த வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. முன்பதிவும் அதில் தான் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேலாம் பயந்துக்கிட்டு போகாதீங்க. 18 மணி நேரம்லாம் ஆகலை, முன்னாடியே தான் தர்ஷன் கிடச்சிடுது. பெருமாள் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். கொண்டு போகிற லக்கேஜஸை பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல ஃப்ரீ கவுண்டர்ஸ் இருக்குது, அங்கே பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ரூம்ஸ் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுட்டு எல்லாத்தையும் அங்கேயே வச்சுட்டு போயிடுங்க. எதையுமே கோயில்கிட்ட எடுத்துகிட்டு போகாதீங்க. தேவையில்லாமல் நேரம் தான் நம்ம சுவாமியை தர்ஷன் பார்த்துட்டு வந்துட்டு இந்த லக்கேஜஸ், இந்த ஃபோனு, இந்த செருப்பு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறதுக்கு நிறைய நேரம் கவுண்டரில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இடி வாங்க வேண்டியிருக்கு. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கோயிலில் நிறைய பேசாமல் எவ்வளோ கோயிலை சுத்தமாக வச்சுக்க முடியும் பாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.